செய்திகள். வாக்குகளுக்காக இரட்டை வேடம் போடும் அரசியல்வாதிகள், தமிழ் மக்களுக்கு நாமல் விடுத்த எச்சரிக்கை. உளவிக்கொட்டு தாக்குதலுக்கு இலக்கான 35 பாடசாலை மாணவர்கள், தமிழர் பகுதியில் பரபரப்பு. கனடாவில் திரையரங்கு மீது துப்பாக்கிச்சூடு, இலங்கை தமிழருக்கு எதிராக குற்றச்சாட்டு. இறந்துவிட்டதாக கூறப்படும் இலங்கை அகதி உயிருடன், அதிகாரிகளின் தவறால் ஏற்பட்ட குழப்பம். ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல். சந்திரிகாவின் தோட்டத்திற்குள் நுழைந்த இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு. வாக்குகளை குறிவைத்து செயல்படும் அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் தலைவர்களும் தமிழ் மக்களும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். திடீரென தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் சில அரசியல்வாதிகள் வாக்குகளை பெறுவதற்காகவே இவ்வாறு செயற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக மட்டும் தங்கள் கொள்கைகளை மாற்றுபவர்கள் குறித்து தமிழ் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். ஆரம்பம் முதலே 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஆதரவளித்து வரும் கட்சிகளும் ஆரம்பம் முதலே 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஆதரவளித்து வரும் கட்சிகளும் அதனை எதிர்த்த கட்சிகளையும் தமிழ் மக்கள் அவதானிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்த அரசியல் கட்சிகள் தற்போது மாறிவிட்டதாகவும் குறித்த கட்சிகளின் இரட்டை வேடம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் குளவிக்கொட்டு தாக்குதலுக்கு இலக்காகி 35 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை கற்றல் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இன்று காலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை வளாகத்தில் அமைந்துள்ள நாவல் மரம் ஒன்றில் இருந்து பாரிய அளவிலான குளவிக்கூடு ஒன்று அதிக காற்று வீசி வரும் நிலையில் கலைந்துள்ளது. இந்நிலையில் 35 மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி தர்மபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் தற்போது 18 மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4 ஆசிரியர்களும் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியதுடன் 3 ஆசிரியர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இன்றைய தினம் மாலை அப்பகுதியில் இருக்கும் குளவி கூட்டினை எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அகற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தர்மபுரம் மத்திய கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அனைத்து மாணவர்களும் உடனடியாக பாடசாலை வளாகத்தில் இருந்து பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழர் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழருக்கு சொந்தமான திரையரங்கு ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட 4 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 2வது நபராகவே இலங்கை தமிழர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரான பிரம்டன் நகரைச் சேர்ந்த 43 வயதான நபர் மீதே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக யோர்க் போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடாவில் கடந்த ஜனவரி 24ஆம் தேதி ரொனால்டோ பெரும்பாகத்தில் உள்ள வெவ்வேறு திரையரங்குகளில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி மார்க்கம் நகரைச் சேர்ந்த 27 வயதான ஆண்ட்ரூ டக்ளஸ் என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே மே 22ஆம் தேதி இலங்கை தமிழர் ஒருவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் நிரூபிக்கப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சந்தேக நபர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்த விவரங்களையும் போலீசார் இதுவரை வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இறந்துவிட்டதாக கூறப்படும் இலங்கை அகதி ஒருவர் உயிருடன் இருப்பதாகவும் அவரை திருச்சி அகதிகள் சிறப்பு முகாமில் இருந்து மதுரை முகாமுக்கு மாற்றுமாறும் சென்னை மேல் நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த அகதியின் உறவினர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். முன்னதாக காந்தன் என்ற கிருஷ்ணகுமார் இறந்துவிட்டதாகவும் எனவே அவர் இந்தியாவில் நிரந்தரமாக தங்கியிருக்க அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் மறுவாழ்வு மற்றும் நலன் ஆணையகம் அறிவித்திருந்தது. எனினும் கிருஷ்ணகுமார் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் அவரை திருச்சி
முகாமில் இருந்து மதுரை முகாமுக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவரின் மாமியார் சென்னை மேல் நீதிமன்றில் மேன்முறையீட்டை செய்துள்ளார். மனுதாரரான 63 வயதான டி நாகேஸ்வரி தானும் தனது குடும்பத்தினரும் 1990ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்ததாகவும் அன்றிலிருந்து மதுரை முகாமில் வசித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமது மருமகன் கிருஷ்ணகுமார் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் உள்ள நீதிமன்றம் அவருக்கு 2018ஆம் ஆண்டு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்தது. பின்னர் தண்டனை 7 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இதன் பின்னர் சென்னை மேல் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு 2022 ஜூலை 1ஆம் தேதியன்று அவரை விடுவித்தது. எனினும் அன்றிலிருந்து திருச்சியின் முதல்வர் சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டார். இந்நிலையில் மதுரை சிறப்பு முகாமில் தன்னுடன் அவரை தங்க அனுமதிக்க கோரி அவர் அளித்த பல முறைப்பாடுகள் இன்று வரை பரிசீலிக்கப்படவில்லை. இதையடுத்து தமது மருமகனான கிருஷ்ணகுமார் தம்மை தமிழகத்தில் நிரந்தரமாக வசிக்க அனுமதி கோரி 2023 ஜூலை 12 அன்று முதல்வரின் சிறப்பு பிரிவினரிடம் கோரியிருந்தார். முதல்வரின் சிறப்பு பிரிவு தேவையான நடவடிக்கைக்காக 2023 ஆகஸ்ட் 4ஆம் தேதியன்று புலம்பெயர்ந்த தமிழர்களின் மறுவாழ்வு மற்றும் நலன் ஆணையகத்துக்கு அந்த கோரிக்கையை அனுப்பியது. இதன்போது விண்ணப்பதாரர் காந்தன் என்கின்ற கிருஷ்ணகுமார் இறந்து விட்டதால் அவரது பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் ஆணையகம் அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் தனது மருமகன் உயிருடன் இருப்பதாக மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார். தாமே ஆணையாளரிடமிருந்து தகவல் தொடர்புகளை பெற்றதாக கூறிய மனுதாரர் அதிகாரிகள் உண்மைகளை சரியாக சரிபார்க்க தவறிவிட்டனர் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே தமது மருமகனை திருச்சியிலிருந்து மதுரை சிறப்பு முகாமிற்கு மாற்ற உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சிவேலியில் உள்ள ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் இன்று அதிகாலை 12:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. அச்சிவேலி பதமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 5 பேர் கொண்டு வன்முறை கும்பல் குறித்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன்போது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்து ஆயுதங்களால் தாக்கி தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காது என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவிற்கு சொந்தமான ஹொரகொல்ல வலவே தோட்டத்தில் தேங்காய் திருட முற்பட்ட நபரின் மீது துப்பாக்கி சூடு நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் காணி காவலாளிகள் 2 நிட்டம்புவ போலீசார் கைது செய்துள்ளனர். நிட்டம்புவ ஹொரகொல்லாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்து வட்டுப்பிட்டியகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை மோசமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். மேற்படி தாக்குதலானது உரிமம் பெற்ற துப்பாக்கினால் நடத்தப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமையானவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி கந்தகாடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்